This is class 8 Ganitha Prakash chapter 6 பார்த்துட்டு இருக்கோம். chapter 6ல பாத்தீங்கன்னா we distribute things multiplying அந்த chapterல page number 143 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் யூஸிங் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம எவ்வளோ சீக்கிரம் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வென் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் 11, 101, 1001 இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி ஃபாஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 8, 7, 4 மல்டிப்ளை 11. ரைட்டா 3874 மல்டிப்ளை 11 நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 4, 7, 8, 3. This is normal way of doing, right? So this is normal way of doing. 11, remainder 1, 8 plus 8, 16, remainder 1, 12, remainder 1, this is 4. This is normal way of doing. இதுதான் நம்ம யூஷுவலாக பண்ணுவோம். இப்போ நம்ம யூஷுவலாக பண்ணாமல் இன்னொரு மெத்தட் சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ தட் இஸ் 3, 8, 7, 4 மல்டிப்ளை இந்த 11 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 11 எப்படி எழுதுறாங்க 10 plus 1ன்னு எழுதுறாங்க. ரைட்டா 10 plus 1. இப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம் பாருங்க 3, 8, 7, 4 மல்டிப்ளை 10 அதுக்கப்புறம் பிளஸ் 3, 8, 7, 4 மல்டிப்ளை 1. எப்படி 3874 மல்டிப்ளை 10 அதுக்கப்புறம் 3874 மல்டிப்ளை 1. இப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க 38740 பிளஸ் 3874. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் 38740 பிளஸ் 3874. This is 4, 11, remainder 1, 8 plus 8, 16, remainder 1, 12, remainder 1, 4. வந்ததா? This is 42614. ரைட். இதுவே நமக்கு இன்னொரு மெத்தட் என்ன சொல்றாங்க 1 லைன்ல எப்படி ஆன்சர் போடுறது அப்படின்னு சொல்லி தராங்க. ஸோ 1 லைன்ல எப்படி ஆன்சர் போடுறதுன்னா ஸோ they are giving one example. இப்போ நமக்கு ஒரு நம்பர் இருக்கு DCBA அதாவது ABCD ரைட்டா ABCDன்ற ஒரு நம்பர். அது மல்டிப்ளை 11. அது நம்ம எப்படி எழுதுவோம் DCBA multiplied 11 எப்படி எழுதுவோம் 10 plus 1ன்னு எழுதுவோம். ரைட்டா இப்போ எப்படி போடணும் DCBA 0. இது மல்டிப்ளை 10ன்னா என்னது இன்னொரு ஒரு 0 லாஸ்ட்ல ஒரு 0 வரும். அதுதான் மல்டிப்ளை பை 10 பிளஸ் என்ன வரும் DCBA. ஸோ இது நம்ம மல்டிப்ளிகேஷன்ல ஒரே லைன்ல எப்படி போடுறோம் அப்படின்னா பாருங்க திஸ் இஸ் D C. இது எப்படி வந்ததுன்னா 10 plus 11 is 10 plus 1. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் this multiplied by 10, this multiplied by 1. அதுதான் நம்ம போட்டிருக்கோம் ரைட்டா ABCDயை நம்ம எழுதியிருக்கோம் DCBA 0. அப்புறமா நம்ம எதை ஆட் பண்ணுறோம் இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணுறோம் DCBA. ஸோ இப்போ அடிஷன் எப்படி வரும் பாருங்க ஸோ இங்கே A இருக்கிறது A அப்படியே வரும். இந்த இடத்துல என்ன வரும் A plus B வரும். ரிமைண்டர் ஏதாவது இருந்ததுன்னா இங்க கேரி அவுட் ஆகும். இந்த இடத்துல என்ன வரும் B plus C வரும். இந்த இடத்துல என்ன வரும் C plus D வரும். இந்த இடத்துல என்ன வரும் D. ஸோ இந்த மாதிரி ஒரே லைன்ல நம்மளால போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க இங்க DCBA 0 இங்க DCBA எழுதியிருக்கேன். இப்போ இதை நான் ஆட் பண்றேன் அவ்வளவுதான். இப்போ இதே மெத்தடை யூஸ் பண்ணி 1 லைன்ல எப்படி போடுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ this is in 1 line. 1 லைன்ல பாருங்க 3, 8, 7, 4 மல்டிப்ளை 11 ரைட்டா ஸோ இதை நம்ம எப்படி போடணும்னு பார்த்தோம்னா 3874 பாருங்க 3874 அப்படின்றது நம்ம என்ன பண்றோம் இதுதான் திஸ் இஸ் 3874 DC என்ன சொல்லியிருக்காங்க DCBA இருக்கு இல்லையா இதுதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3874ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் A ரைட்டா ஸோ இது என்னது திஸ் இஸ் A, this is B, this is C, this is D. அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். அப்போ இங்க லாஸ்டா என்ன வருது பாருங்க A வருது. அப்போ A என்னது A4 அப்படியே போட்டுக்கணும். அடுத்ததா என்னது A plus B. A plus Bனா என்னது இதையும் ஆட் பண்றீங்க. இதையும் ஆட் பண்ணா என்ன வரும் 7 plus 4 which is equal to 11. ஸோ 11க்கு 1 இங்க போட்டுட்டு மீதி இருக்குல்ல ரிமைண்டர் 1 நீங்க 7க்கு மேல போடுங்க.
ஆச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த 7 இதையும் பக்கத்துல இருக்கிறத ஆட் பண்ணணும். எது கூட? 1 ஏற்கனவே இருக்கு. அதுக்கப்புறம் 7 இருக்கு. அதுக்கப்புறம் 8 இருக்கு. ஸோ என்ன வரும் பாருங்க 16. 16க்கு என்ன போடணும்? 6 போட்டுறணும். ரைட்டா? ரிமைண்டர் என்ன இருக்கு? 1 இருக்கு. 1 தூக்கி இங்க 8க்கு மேல போடுங்க. அப்புறமா என்ன பண்ணணும்? எத 2 ஆட் பண்ணணும்? இதையும் ஆட் பண்ணணுமா? இப்ப எத ஆட் பண்ணுங்க? ஏற்கனவே 1 இருக்கு, பிளஸ் 8 இருக்கு, பிளஸ் 3 இருக்கு. அப்போ இது என்ன வரும்? 12. ரைட்டா? 12க்கு 2 போட்டுடுறோம். அதுக்கப்புறம் என்னது? இங்க 1 இருக்கு. அப்புறம் வேற என்னத்த நம்ம போட போறோம் பாருங்க. லாஸ்ட்டா வந்து என்ன பண்ண போறோம்? D போட போறோம். இங்க பாரு C பிளஸ் D வரைக்கும் போட்டுட்டோம். அப்புறம் என்னது? 1 பிளஸ் 3. லாஸ்ட் அதுதானே? 1 பிளஸ் 3 இஸ் 4. இங்க 4. ஸோ 4 to 614. சேம் ஆன்சர் வந்தாச்சா? பாருங்க பக்கத்துல ஆட் பண்ணிக்கணும். அப்படியே 1 கேரி ஓவர் பண்ணிக்கணும். ரைட்டா? இதுக்கு 3 கூட இன்னொன்னு ஆட் பண்ணா என்ன வரும்? 3 பிளஸ் 0 இந்த 1. அதோட அப்படியே நம்ப 1 பிளஸ் 3 பிளஸ் இங்க எதுவுமே இல்ல. 0 தானே இங்க எதுவுமே இல்ல. அப்படியே ஆட் பண்ணா அப்படியே அதே நம்பர் போட வேண்டியது தான் பிளஸ் 0. ஸோ ரிமைண்டர் மட்டும் நம்ம கேரி ஓவர் பண்றோம். திஸ் இஸ் ஒன் லைன் மெத்தட். ரைட்டா? ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ட்ரை பண்ணலாம். B1 ட்ரை பண்ணலாம். 5, 6, 7, 8 multiplied 11. ஸோ இது 2 ஈஸி மெத்தட்ல போடலாம். ஒன்று என்னது? 5, 6, 7, 8 multiplied 10 plus 1. 10 plus 1 is 11. அது நம்ம எப்படி போடலாம் பாருங்க. 5, 6, 7, 8, 0. 5, 6, 7, 8 multiplied by 10 is இன்னொரு 0 ஆட் ஆயிடும். This multiplied by 1 is plus 5, 6, 7, 8. ரைட்டா? இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 5, 6, 7, 8, 0. 5, 6, 7, 8 ரெண்டுத்தையும் ஆட் பண்றீங்க. 8, 15, ரிமைண்டர் 1, 14, ரிமைண்டர் 1, 12, ரிமைண்டர் 1, 6. ஸோ என்ன வந்ததுக்கு? 6, 2, 4, 5, 8. 6, 2, 4, 5, 8. ரைட்டா? ஸோ இதுதான் இந்த மெத்தட்ல வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒன் லைன் மெத்தட்ல ட்ரை பண்ணலாமா? ஒன் லைன் மெத்தட்ல ட்ரை பண்ணலாமா? 5, 5, 6, 7, 8 மல்டிப்ளைட் 11 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் டிஜிட்டை அப்படியே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாருங்க. இந்த டிஜிட்டும் ஆட் பண்றீங்க. என்ன வரும்? 8 பிளஸ் 7. 8 பிளஸ் 7 இஸ் 15. ரைட்டா? 15க்கு 5 இங்க போடணும். 1 எங்க போடணும்? இங்க 7க்கு மேல போடுங்க. அப்புறமா எதை ஆட் பண்ணணும் பாருங்க. 1 இருக்கு, 7 இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும்? 7ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ பிளஸ் 6. என்ன வரும்? 8 பிளஸ் 6 இஸ் 14. 14க்கு இங்க 4 போட்டுடணும். அதுக்கப்புறம் ரிமைண்டர் 1 இருக்கு. அது இங்க கேரி ஓவர் பண்றோம். அப்புறமா எதை ஆட் பண்ணணும்? 1 பிளஸ் இங்க என்ன இருக்கு? 6 பிளஸ் 5. என்ன வரும்? 12 வருமா? ஸோ 12க்கு என்ன பண்றோம்? 2வை இங்க போட்டுட்டு கேரி ஓவர் என்ன பண்றோம்? ரிமைனிங் இங்க போடுறோம். 1 இங்க போடுறோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, நீங்க எதுவுமே இல்ல 0. அப்போ நம்ம என்னென்னத்தெல்லாம் ஆட் பண்றோம்? 1 பிளஸ் 5. தட் இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ இங்க என்ன போடுறோம்? 6. 6, 2, 4, 5, 8 வந்தாச்சா? ஸோ திஸ் இஸ் ஒன் லைன் மெத்தட். பக்கத்துல இருக்கிறத ஆட் பண்ணி அப்படியே நம்ம கேரி ஓவர் பண்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன் லைன் மெத்தட்ல நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இதே மாதிரி நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். Describe the general rule to multiply a number of digits by 11 and write the product in one line. So in the maths talk, இப்போ ஜென்ரல் ரூல் என்னதுக்கு? இதுக்கு நம்ம முன்னாடி இது போட்டோம் இல்லையா? அதுதான் ஜென்ரல் ரூல். எந்த ஜென்ரல் ரூலு? இந்த மாதிரி ஏபிசிடி வச்சு போட்டோம் இல்லையா? திஸ் இஸ் த ஜென்ரல் ரூல். என்ன பண்ணும்? லாஸ்ட் இருக்க நம்பர் அப்படியே எழுதணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணி போடணும். தட் இஸ் த ஜென்ரல் ரூல். இப்போ இதுக்கு ஒன்னொன்னுத்துக்கா நம்ம போடலாம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் த ப்ராடக்ட் இன் ஒன் லைன்ல கொடுத்துருக்காங்க. ஒன் லைன் மட்டும் நம்ம இப்போ போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பாருங்க? 94 மல்டிப்ளை 11. இப்போ என்ன பண்ணணும்? லாஸ்ட் டிஜிட் அப்படியே நம்ம போட்டுக்கணும் 4. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாருங்க? 4 பிளஸ் 9 ஆட் பண்ணணும். ரைட்டா? 4 பிளஸ் 9. 4 பிளஸ் 9 இஸ் 13.
ரைட் 13க்கு நம்ம என்ன போடணும் 3 மட்டும் போடணுமா 13க்கு என்ன போடணும் 3 போடணும் கேரி ஓவர் என்னது இங்க 1 அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 9 இங்க என்ன இருக்கு எதுவுமே இல்ல பக்கத்துல ஆட் பண்றதுக்கு அப்ப நம்ம என்ன ஆட் பண்ணணும் 1 பிளஸ் 9 மட்டும் ஆட் பண்ணா என்ன வரும் 10 வரும் 10 ஸோ 1034 இஸ் யுவர் ஆன்சர் கிளியரா இப்போ நெக்ஸ்ட் சம் 495 multiply 11 செகண்ட் சம் 495 multiply 11 இப்போ என்ன பண்றோம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த 5 இதுதான் ஏ இந்த 5 நம்ம அப்படியே போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இந்த 5ஐயும் 9ஐயும் ஆட் பண்றோம் ரைட்டா 5ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணா என்ன வரும் 14 வரும் 14க்கு நம்ம என்ன போடணும் 4 மட்டும் போட்டுட்டு இந்த 1 எங்க போடணும் இங்க 9க்கு மேல இந்த 1 போடணும் ரைட்டா இப்போ நம்ம என்ன நேரத்துல ஆட் பண்றோம் பாருங்க இந்த 1 ஆட் பண்றோம் பிளஸ் இந்த 9 ஆட் பண்றோம் பிளஸ் பக்கத்துல இருக்க 4 ஆட் பண்றோம் ஸோ ரிமைண்டரையும் சேர்த்து ஆட் பண்றோம் அதாவது 9 இப்படி இந்த 4 ஆட் பண்றோம் இப்போ என்ன வரும் 10 பிளஸ் 14 ரைட் 14 வரும் இப்போ 14க்கு இங்க 4 போட்டுருணும் திரும்ப நம்ம எங்க இருக்கு கேரி ஓவர் எங்க இருக்கு 1 இங்க இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் 4 பக்கத்துல எதுவுமே இல்லை இங்க 0 தான் மீனிங் அப்போ என்ன பண்றோம் 1 பிளஸ் 4 which is equal to 5 அப்போ நம்ம என்ன போட்டுறோம் 5 இங்க போட்டுறோம் செக் பண்ணி பார்த்தாலும் எப்படி இருக்கும் இதே நம்பர் தான் வரும் நார்மல் டிவிஷன் நார்மல் மல்டிப்ளிகேஷன்ல செக் பண்ணினோம்னா இப்போ தேர்ட் ஒன் போடலாம் தேர்ட் ஒன் என்னது 3 2 7 9 மல்டிப்ளை 11 ரைட்டா இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏ அதாவது 9 அப்படியே போட்டுக்கணும் அடுத்தது என்ன பண்ணணும் 9 plus 7 right 9 plus 7 which is equal to what 16 16க்கு என்ன பண்ணணும் 6 போட்டுடணும் ரிமைண்டர் என்னது மீதி 1 இங்க போடுறோம் மேல 1 போடுறோம் அப்ப இப்போ எதெல்லாம் ஆட் பண்ணணும் பாருங்க 1 இருக்கு அப்புறமா 7 இருக்கு பக்கத்துல இருக்க நம்பர் 2 இப்போ நம்ம எதை ஆட் பண்றோம் 1 இருக்கு 7 இருக்கு பக்கத்துல இருக்க நம்பர் 2 அப்போ என்ன வரும் பாருங்க 10 வருமா 10 ஸோ 10க்கு என்ன பண்றோம் இங்க 0 போடுறோம் 0 10க்கு என்ன பண்றோம் இங்க 0 போடுறோம் திரும்ப கேரி ஓவர் என்னது 1 இங்க 2க்கு பக்கத்துல போடணும் அப்போ என்னதெல்லாம் ஆட் பண்றோம் பாருங்க 1 பிளஸ் 2 பிளஸ் 3 ஆட் பண்றோம் ரைட்டா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 ஆட் பண்றோம் இப்போ என்ன வரும் 3 பிளஸ் 3 6 ஸோ அப்புறம் என்ன பண்றோம் இங்க 6 போட்டுடுறோம் இங்க 6 போட்டுடுறோம் இப்போ பாருங்க கேரி ஓவர் இங்க எதுவுமே இல்லை கேரி ஓவரே இல்லை அப்போ நம்ம இங்க என்ன பண்றோம் நெக்ஸ்ட் என்னத்தை ஆட் பண்றோம் 3 இந்த இடத்துலயும் எதுவுமே இல்லை அப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் அப்படியே என்ன பண்ணிடலாம் 3 போட்டுடலாமா ஸோ இங்க என்ன இருக்கு இங்கேயும் 0 இருக்கு பிளஸ் 3 இங்கேயும் பக்கத்துலயும் எந்த நம்பரும் இல்லை பிளஸ் 0 அப்போ என்ன வரும் 3 இப்போ என்ன வரும் 36069 will be your answer நார்மலா வெரிஃபை பண்ணீங்கனாலும் அதுதான் வரும் அடுத்தது ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபோர்த் ஒன் 4 7 9 1 2 5 6 மல்டிப்ளை 11 ஸோ இது எப்படி போடலாம் ஸோ அதே மாதிரி பக்கத்துல இருக்க நம்பரை ஆட் பண்ணிட்டே வாங்க ஃபர்ஸ்ட் என்ன போடணும் 6 போடணும் அப்புறமா என்ன பண்ணணும் இந்த 6ஐயும் 5ஐயும் ஆட் பண்றீங்க இல்லையா 6 பிளஸ் 5 ஈக்குவல் டு 11 11க்கு நம்ம என்ன பண்ணணும் 1 இங்க போட்டுட்டு மீதி 1 எதுக்கு மேல போடுறோம் 5க்கு மேல போடுறோம் சரியா அப்புறம் நம்ம எதையும் ஆட் பண்ணணும் இந்த 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணணும் அப்போ என்ன பண்றோம் இந்த 1 இருக்கு பிளஸ் 5 இருக்கு பிளஸ் 2 இருக்கு இப்போ என்ன வரும் 5 பிளஸ் 2 7 பிளஸ் 1 8 அப்போ 8 தான் இங்க வருது கேரி ஓவர் எதுவுமே இல்லை இந்த 0க்கு மேல கேரி ஓவர் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நம்ம எதையும் ஆட் பண்ண போறோம் இந்த 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ண போறோம் அப்போ 2 பிளஸ் 1 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு 3 அப்போ இங்க என்ன வரும் 3 ரைட்டா இங்கேயும் கேரி ஓவர் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் எதாவது ஆட் பண்ண போறோம் அதாவது கேரி ஓவர் ரெண்டுமே இல்லைன்னா 0 அதுக்கப்புறம் என்னது 0 பிளஸ் 1 பிளஸ் 9 இப்போ என்ன வரும் 10 10 வருமா 10 வந்தா இங்க 0 போடுறோம் அப்புறம் கேரி ஓவர் என்னது இங்க 1 ரைட்டா இப்போ எதை ஆட் பண்ண போறோம் 1 பிளஸ் 9 பிளஸ் 7 இப்போ எதை ஆட் பண்ண போறோம் 1 பிளஸ் 9 பிளஸ் 7 தட் இஸ் 17 இப்போ 17 வந்ததுன்னா 17க்கு என்ன பண்ண போறோம் 7 இங்க போட போறோம் கேரி ஓவர் 1 எங்க போட போறோம் இங்க 1 போட போறோம் அப்புறமா என்னது 7ம் 4ம் ஆட் பண்ண போறோமா 1 பிளஸ் 7 பிளஸ் 4 ஸோ 7 பிளஸ் 4 இஸ் 11 11 பிளஸ் 1 இஸ் 12 இங்க 12க்கு 2 போடுறோம் அதுக்கப்புறம் கேரி ஓவர் என்னது 1 இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை 0 அப்போ என்ன பண்ண போறோம் 1
பிளஸ் 4 பிளஸ் இங்க எதுவுமே இல்லை இல்லையா, அதனால இங்க 0 போட்டுக்கலாம். அப்போ 1 பிளஸ் 4 என்னது 5. ஸோ திஸ் இஸ் 5270386 will be your answer. இதுதான் ஒன் லைன் ஆன்சர் கொடுக்கணும்னா நீங்க இப்படிதான் எழுதணும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இது 11க்கு மட்டும்தான் முடியுமா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு போனா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தோம்னா மல்டிப்ளை 3874. மல்டிப்ளை 3874 by 101. ரைட்டா? So multiply 3874 by 101. So 3874 multiply 101. இப்போ என்ன வரும் பாருங்க, நம்ம 3874 multiply 101 எப்படி எழுதலாம், 100 plus 1 எழுதலாம். That is equal to 3874 என்னாகும், this multiply this multiply this. So 387400 plus 3874. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது பாருங்க, 387400 அப்புறமா 3874. ரைட்டா? பாருங்க இது 4 7 12 ரிமைண்டர் 1 11 ரிமைண்டர் 1 9 3. என்ன வருது பாருங்க, 391274. ஸோ இப்போ இதுக்கு ஜென்ரல் ரூல் என்ன எழுதலாம், இப்போ நமக்கு என்ன எழுதணும், 11க்கு ஜென்ரல் ரூல் எழுதணும். இப்போ 101க்கு எப்படி ஜென்ரல் ரூல் எழுதலாம் அப்படின்னு பாருங்க. லெட் அஸ் டேக் த நம்பர் DCBA, அதாவது ஏபிசிடியை நம்ம அப்படி எழுதிக்கிறோம். ஏபிசிடி மல்டிப்ளை இது என்னது பாருங்க 100, அதுக்கப்புறம் என்னது பிளஸ் 1. 101 நம்ம எப்படி எழுதுறோம், 100 பிளஸ் 1 எழுதுறோம். இது எப்படி எழுதுறோம் பாருங்க, DCBA மல்டிப்ளை 100 பிளஸ் DCBA மல்டிப்ளை 1. அப்படின்னா என்ன அர்த்தம், DCB தூரமா எழுதிக்கலாம், DCBA 2 0 போடணும் இல்லையா, மல்டிப்ளை 100 போட்டோம்னா என்ன வரும், நமக்கு 2 0 போட்டுக்கணும். அதுக்கப்புறமா என்ன பாருங்க, டிஜிட்ஸ் கரெக்டா போடணும், DCBA. ஸோ இது ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணா என்ன வரும், ரெண்டுத்தையும் நம்ம ஆட் தானே பண்றோம், இங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க, லாஸ்ட் டிஜிட் ஏவை அப்படியே போட்டுக்கணும், அதுக்கப்புறம் இருக்கிற டிஜிட் பியை அப்படியே போட்டுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஒன்னு விட்டு ஒன்னு ஆட் பண்றோம். இங்க என்ன ஆட் பண்றோம் பாருங்க, ஏ பிளஸ் சி. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஏவும் இந்த சியும் விட்டுட்டு ஆட் பண்றோம் பாருங்க. 101 101னா என்னது, நடுவுல 0 இருக்கிறதுனால ஒரு டேர்ம் நடுவுல விட்டுடுறோம். அதுக்கப்புறம் என்ன வருது பாருங்க, பி பிளஸ் டி. பி பிளஸ் டி அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டேர்மை ஆட் பண்றோம். ரைட்டா? அதுக்கப்புறம் பாருங்க, இங்க எதுவுமே இல்லையா, இங்க ஒரு 0 இருக்கும், இங்க ஒரு 0 இருக்கும். எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்ப பண்ண என்ன டேர்ம் ஆட் பண்ற மாதிரி இருக்கும், ஸோ ஏ பிளஸ் சி ஆட் பண்ணிட்டீங்க, பி பிளஸ் டி ஆட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் என்ன வரும், சி பிளஸ் 0. ஸோ சி பிளஸ் 0 நம்ம அப்படியே என்ன எழுதிக்கலாம், சின்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்றோம், டி பிளஸ் 0. டி பிளஸ் 0 நம்ம அப்படியே என்ன எழுதிக்கலாம், டின்னு எழுதிக்கலாம். ரைட்டா? ஒன்னு விட்டு ஒன்னு ஆட் பண்றோம். இதுதான் ஜெனரல் ரூல். இந்த மாதிரி நம்ம 101 1001 130 போட்டு 1 எல்லாத்துக்கும் பண்ணலாம். இப்போ ஒன்னு விட்டு 101 ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், கிளியரா என்ன பார்க்கணும், இப்போ ஏவையும் சியையும் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் பியையும் டியையும் ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் டியை விட்டுட்டு இங்க எதுவும் நம்பர் இல்லை, நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக கன்ஃபியூஷன் வர வேண்டான்றதுக்காக நம்ம 2 0 போட்டுட்டு சியும் 0வும் ஆட் பண்றோம், டியும் 0வும் ஆட் பண்றோம்னா அது சேமா வரும். கிளியரா? ஸோ இதை வச்சு நமக்கு சில சம்ஸும் கொடுத்துருப்பாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இதே நம்ம 3874 ஒன் நம்பர்ல எழுதலாமா, ஒன் லைன்ல எழுதலாமா. ஸோ 3874 மல்டிப்ளை 101 நம்ம என்ன பண்றோம், ஒரே லைன்ல இந்த மாதிரி ஒரே லைன்ல போடாம இந்த மாதிரி போடாம ஒரே லைன்ல போடுறோம். ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் பாருங்க, அங்க இருக்கிற ஓகே, அங்க இருக்கிற ஏவை அப்படியே போட்டுடணும். இங்க ஏன்றது என்னது 4 பாருங்க, 3874னா என்னது, இது ஏ, இது பி, இது சி, இது டி. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஏவும் பியும் அப்படியே போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்,
இந்த 4 அப்படியே போட்டுறணும். இந்த 7 அப்படியே போட்டுறணும். ஆச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? 1 விட்டு 1 நம்ம ஆட் பண்றோமா? என்ன ஆட் பண்றோம்? 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணணும். ரைட்? 4 பிளஸ் 8 ஈக்குவல் டு என்னது? 12. அப்போ 12க்கு என்ன போடுறோம்? 2வ இங்க போடுறோம். அதுக்கப்புறம் 1 எங்க போடணும்? 1 இங்க போடணும். ரைட்டா? ஏன்னா அதுதானே அடுத்தது நம்ம ஆட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க 7 இருக்கு, இங்க 3 இருக்கு. 1 விட்டு 1 ஆட் பண்றோம். இப்ப எத எத ஆட் பண்ணணும்? 1 பிளஸ் 7 பிளஸ் 3 which is equal to 11. அப்போ 11க்கு நம்ம என்ன போடணும்? 1 இங்க போடணும். மீதி ரிமைண்டர் 1 எங்க போடணும்? 8க்கு மேல போடணும். புரிஞ்சுதா? பாருங்க, 1 விட்டு 1 ஆட் பண்றீங்க. நடுவுல இருக்கிற நம்பருக்கு மேல 1 போடுறோம். இங்க நம்ம 11க்கு போடும்போது என்ன பண்றோம்? பக்கத்திலேயே நம்ம போட்டுப்போம். ஆனா இங்க 0 நடுவுல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? 1 விட்டு 1, 1 விட்டு 1 போடணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னத்த ஆட் பண்ண போறோம்? 8 பிளஸ் இங்க என்ன இருக்கு? எதுவுமே இல்ல, 0. அப்போ எத எத ஆட் பண்ண போறோம்? 1 பிளஸ் 8 பிளஸ் 0 that is equal to 9. So 9 மட்டும் போட்டுக்கலாமா? பாருங்க, 4ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிட்டோம். 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னது? 7ஐயும் 3யும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னது? 8 இங்க எதுவுமே இல்ல, 0 ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னது? 3 இங்க எதுவுமே இல்ல, 0வ ஆட் பண்றோம். அதாவது சேம் நம்பர் எழுதிக்கிறோம். So 3 plus 0 which is equal to 3 which gives 3. 1 விட்டு 1 ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதுதான். அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஸோ இன்னும் 2, 3 எக்ஸாம்பிள் போட்டா உங்களுக்கு தெரியும் பாருங்க. நான் இன்னும் 2 எக்ஸாம்பிள் போடுறேன். ஆம். இப்போ 2 சம் போடலாம். 101ல. யூஸ் திஸ் டு ஃபைண்ட் 89 into 101. 89 into 101 நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? ஒரே லைன்ல போடுற மாதிரி. 89 multiplied 101. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த 2 நம்பரை நம்ம அப்படியே எழுதிக்கணும். ஆமா தானே? பாரு, இங்க என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஏவும் பியும் இருக்குன்னா ஏபிய அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இங்க இருக்கிறதே 2 நம்பர் தான். அதனால என்ன பண்ணிடுறோம்? முதல்ல 9 எழுதிடுறோம். அதுக்கப்புறம் 8 எழுதிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. 1 விட்டு 1 ஆட் பண்ணணுமா? பாருங்க, இந்த 9 இந்த 8 விட்டுட்டு இங்க இருக்கிற நம்பர்ல ஆட் பண்ணணும். இங்க எந்த நம்பரும் இல்ல, அதனால 0 போட்டுக்கலாம். இப்போ என்ன வரும் பாருங்க? 9 plus 0 which is equal to 9. இப்போ நீங்க நம்ம 9 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்க 8 இருக்கு. 8ல இருந்து இந்த நம்பரை 0 விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 ஆட் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க எந்த நம்பரும் இல்ல, 0 போட்டுக்கலாம். அப்போ 8 plus 0 which is equal to 8. அப்போ நம்ம இங்க என்ன போடணும்? 8. The answer is 89. 89 will be your answer. புரிஞ்சுதா? இப்போ இதே இந்த நெக்ஸ்ட் சம் போடலாமா? 949 multiply 101. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? நம்ம 9 அப்படியே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 4 2 நம்பர் நம்ம அப்படியே போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 9 4 கூட ஆட் பண்ணிடக்கூடாது. இது 101. அப்ப என்ன பண்ணணும்? பக்கத்துல ஒரு நம்பரை விட்டுட்டு அந்த நம்பரை ஆட் பண்ணணும். அப்ப என்ன வரும் பாருங்க? 9 plus 9 which is equal to 18. 18க்கு நம்ம என்ன பண்ணணும்? 8 மட்டும் போடணும். ரிமைண்டர் 1. 1 எங்க போடணும்? இந்த இடத்துல போடணும். 4க்கு மேல போடணும். புரிஞ்சுதா? எந்த நம்பர் விட்டுருக்கோமோ அந்த நம்பருக்கு மேல போடணும். அடுத்தது என்ன பண்ண போறோம்? 4 9 விட்டுட்டு அடுத்த நம்பர் கூட நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். அப்போ என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 1 இருக்கு, பிளஸ் 4 இருக்கு, பிளஸ் 9க்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்ல, 0. அப்போ என்ன வரும்? 5. இப்போ இங்க என்ன வரும்? 5. ரைட்டா? அதுக்கப்புறம் என்னது? 5 தான். எதுவும் கேரி ஓவர் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? 9. ஏன்னா 4ல இருந்து ஆரம்பிச்சிட்டோம், 9ல இருந்து ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த 9 இருக்கா? இந்த 9ல இருந்து 0 விட்டுட்டு இன்னொரு நம்பர். அப்போ பாருங்க, இங்கேயும் என்னது? 0 வருமா? அப்போ 9 plus 0. 9 plus 0 which is equal to 9. அப்போ என்ன வரும் இங்க? 9. So 95849. 95849 will be your answer. இப்போ தேர்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன்க்கு நம்ம முதல்ல ஜெனரலைசேஷன், அதாவது 1001 இருந்ததுன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்னா 101க்கு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம். இப்போ 1001 இருந்தா எப்படி எழுதலாம்? சரி, அதே மாதிரி நம்ம போடுறோம் பாருங்க.
DCBA மல்டிப்ளை 1001. இது நம்ம எப்படி எழுதுறோம்? DCBA மல்டிப்ளை 1000 plus 1. அப்ப என்ன வரும் பாருங்க? D இருக்கு, C இருக்கு, B இருக்கு, A இருக்கு. நம்ம எத்தனை 0 போடணும்? 3 0 போடணும். ரைட்டா? 3 0 போட்டுட்டோம். அதுக்கப்புறம் எதை ஆட் பண்ணணும்? DCBA multiplied 1 is DCBA. ஸோ இது எப்படி? DCBA போட்டுட்டு 3 0 போட்டுட்டு ப்ளஸ் this multiplied this multiplied this தானே? ப்ளஸ் DCBA. இப்போ இது பார்த்தீங்கன்னா this is DC இல்ல இன்னும் ஒரு டிஜிட் தள்ளி போடணும். 4 டிஜிட் தானே இருக்கு. அப்போ இங்கே தானே DCBA. ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க? A இருக்கிறது A அப்படியே வந்துடுது. B இருக்கிறது B அப்படியே வந்துடுது. நம்ம ஆட் பண்றோம். C இருக்கிறது C அப்படியே வந்துடும். இப்போ A plus D அப்படின்னா நம்ம எதை ஆட் பண்றோம்னு கொஞ்சம் அப்படியே பாருங்க. A plus D அதாவது 2 நம்பரை நடுவுல விட்டுடுறோம். புரிஞ்சுதா? இங்க 101க்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு நம்பரை விட்டோம் இல்லையா? 101க்கு நம்ம ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணோம். இப்போ இங்க 1001க்கு நம்ம என்ன பண்றோம்? 1001க்கு என்ன பண்றோம்? இங்க நடுவுல 1க்கும் 1க்கும் 2 0 இருக்கு இல்லையா? அதனால நம்ம என்ன பண்றோம்? 2 நம்பரை விட்டுட்டு ஆட் பண்றோம். இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ 1001னா என்னது? 2 நம்பரை விட்டுட்டு ஆட் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? A plus D. அடுத்தது என்ன வரணும் பாருங்க? இங்க இருந்து இங்க கிளம்பி இங்க வரணும். இங்க எதுவுமே இல்லை, அதனால 0 போட்டுக்கிறோம். அப்ப என்னது? B plus 0. அப்ப இங்க என்ன வரும்? B தான் வரும். அடுத்தது எதை ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும்? இங்க எதுவுமே இல்லை, என்ன பண்ணணும்? C-வையும் D-வையும் விட்டுட்டு, ஸோ இங்க இருந்து கிளம்புறோமா? D-வையும் 0வையும் விட்டுட்டு 2 விட்டுறணும் நடுவுல. சும்மா நான் ஒரு 0 போட்டுக்கிறேன். அப்போ நம்ம இங்க இந்த C-ல ஆரம்பிச்சோம். D-வையும் 0வையும் விட்டுட்டு நம்ம என்ன போடணும்? இந்த இடத்துக்கு வந்துடணும். அப்போ அதே என்ன வரும்? C தான் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? D-ல லாஸ்ட் நம்பர் வரைக்கும் D-ல ஆரம்பிக்கிறோம். கரெக்டா திரும்பவும் இங்க வந்து வர்றோம். D plus 0 is D. என்ன பண்ணணும்? 2 டிஜிட்டா விட்டுட்டு நாம ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 265831. So what is the question? Third question என்ன கொடுத்துருக்காங்க? Third question is 26265831 multiply 1001. ரைட்டா? இப்போ இதை நம்ம ஒன் லைன்ல எப்படி ஆன்சர் போடுறோம்? ஃபர்ஸ்ட் என்ன போடுறோம்? முதல்ல இருக்கிற 3 டிஜிட் அப்படியே எழுதிக்கணும். ஸோ 1001 இல்லையா? முதல்ல இருக்க 3 டிஜிட் என்னது? 1 அப்படியே எழுதிக்கணும், 3 அப்படியே எழுதிக்கணும், 8 அப்படியே எழுதிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும் பாருங்க? ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற டிஜிட்டும் 2 விட்டுட்டு இங்க, அதாவது எதை ஆட் பண்ணணும்? 1 plus 5 which is equal to 6. அப்ப என்ன வரும்? இங்க 6 வரும். அடுத்தது எதை ஆட் பண்ணணும்? 3 அப்புறம் என்னது? 2 டிஜிட் நடுவுல விட்டுட்டு இங்க என்ன ஆட் பண்ணணும்? 6 ஆட் பண்ணணும். ஸோ 3 plus 6 which is equal to 9. ஸோ இங்க என்ன வரும்? 9 வரும். அடுத்தது என்னது? 8 5யும் 6யும் 2 டிஜிட்டை விட்டுட்டு நம்ம என்ன ஆட் பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். அதாவது 8 இங்க 8 ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன பண்ணணும்? 2 டிஜிட்டை விட்டாச்சு. 8 plus 2 இங்க கேரி ஓவரே இல்லை, அதனால அப்படியே போட்டு போகலாம். 10க்கு என்ன பண்ணணும்? 0 இங்க போடணும். ரைட்டா? அதுக்கப்புறம் 0 இருக்கு, இங்க 1 எங்க போடுறோம் பாருங்க? 8 plus 2 ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? 5. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் மேல நம்ம 1 போடணும். இப்போ நெக்ஸ்ட் எங்க கேரி ஓவர் வருது பாருங்க? இந்த 5ல ஆரம்பிச்சு 6ஐயும் 2வையும், ரைட்டா? 5ல ஆரம்பிச்சு 6ஐயும் 2வையும் விட்டுட்டு நம்ம இங்க இது கூட இங்க எதுவுமே இல்லை, அதனால 0 போட்டுக்கிறோம். அப்ப என்ன ஆகும் பாருங்க? 1 இருக்கு, ரைட்டா? இந்த கேரி ஓவர் 1 இருக்கு பிளஸ்
5 இருக்கு பிளஸ் 0 which is equal to 6. ரைட்டா? 6 போட்டாச்சு. அதோட முடிஞ்சது கிடையாது. பாருங்க இன்னும் இருக்கு. 2, 6 எல்லாமே பின்னாடி பின்னாடி ஆட் பண்ணணும் இல்லையா? இங்க அப்புறம் 6 கூட என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் போட்டுட்டு இங்க 0 போடணும். அப்ப என்ன வரும்? 6 பிளஸ் 0. 6 பிளஸ் 0 equal to 6. அப்போ இங்க 6 வரும். ரைட்டா? இங்க 6 வரும். அதுக்கப்புறம் என்னது? லாஸ்டா என்னது? 2. 2 கூட அப்படியே நெக்ஸ்ட் 2 டிஜிட் நம்பர் ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 2 plus 0 is 2. The answer is 266096831. புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு சம் இதே மாதிரி போடலாமா? கேரி ஓவர் பண்ணும்போது பாருங்க இங்க 1 அப்படியே நெக்ஸ்ட் லைன்ல போட்டுக்கணும். அதே மாதிரி தான் முன்னாடி இருக்கிற சம்ஸ்க்குலாம். பாருங்க 12 வந்ததுன்னா என்ன பண்ணணும்? கேரி ஓவர் அப்படியே போட்டுக்கணும். போட்டுட்டு 7 plus 3 நெக்ஸ்ட் நம்பரை ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கேரி ஓவர் ஒன்னொன்னுத்துக்கும் கேரி ஓவர் அதுக்கு மேல போட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1111 multiply 1001. ரைட்டா? ஸோ இதை நம்ம எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் 1001 இல்லையா? அப்போ 3 1 அப்படியே நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 1000 நடுவில் 2 0 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 1 2 நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் போடணும். அப்போ என்ன வரும்? 1 plus 1 1 plus 1 equal to 2. இங்க என்ன போடணும்? 2 போடணும். அடுத்ததா இந்த 1 கூட 2 நம்பரை இந்த 2 டிஜிட்டை விட்டுட்டு இங்க ஒரு எண்ணுமே இல்லை அதனால 0 போட்டுக்கிறோம். அப்போ இங்க என்ன வரும்? 1 plus 0 equal to 1. ஸோ 1 plus 0 equal to 1. அடுத்தது பாருங்க எல்லா 1லையும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ரைட்டா? இப்போ இந்த மூணாவது 1. ஸோ இந்த 1ல இருந்து ஆரம்பிக்கிறோம், பக்கத்துல வரோம், இங்க வந்து போடுறோம். ஸோ இது வந்து 0. அப்போ என்ன வரும்? 1 plus 0 1 plus 0 equal to 1. அப்போ இங்க என்ன வரும்? இங்கேயும் 1. அடுத்தது பாருங்க இந்த 1ல ஆரம்பிச்சிட்டோம், இந்த 1ல ஆரம்பிச்சிட்டோம், இந்த 1ல ஆரம்பிச்சிட்டோம், இந்த 1ல ஆரம்பிக்கணும். சரியா? முடிஞ்சது கிடையாது. ஆரம்பிக்கிறோம். இங்க இருந்து ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் போட்டு இங்க போட்டோம், இங்க 0 வரும். அப்புறம் என்ன வரும்? 1 plus 0 தான் அதுவும். தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இதுவும் 1. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? திஸ் இஸ் ஒன் லைன் மல்டிப்ளிகேஷன். ஒன் லைன்ல இருக்கிறத விட ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபிஃப்த் ஒன். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து ஒன் லைன். இதுல எப்படி போடலாம் அப்படின்னா இப்போ 9734 மல்டிப்ளை 99. ஸோ இதுல சப்ராக்ஷன் பண்ணணும். ரைட்டா? சப்ராக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? பாரோயிங் சப்ராக்ஷன் நடக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? 9734 மல்டிப்ளை இங்க 99 எப்படி எழுதலாம்? 100 மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம். அப்போ 9734 00 இதையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 00. இதையும் மல்டிப்ளை பண்ணா 1 அந்த நம்பரே வரும். மைனஸ் என்ன வரும்? 9734. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 973400 9734 இந்த இடத்துல என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணணும். இப்போ என்ன வரும் பாருங்க? திஸ் இஸ் 10 10 minus 4 is 6. இங்க என்ன வரும்? 9 ஆயிடும். 6 இங்க என்ன வரும்? 3 13 13 minus 7 is 6 இல்லையா? 6 இங்க என்ன ஆயிடும்? 12. ரைட்டா? 12 minus 9 is 3. இங்க என்ன ஆயிடும்? 6 6 இங்க 9. So answer is 963666. 963666. Okay. Next. Sixth one. 2 3 4 7 8 multiply 999. இப்போ என்ன வரும் பாருங்க? 2 3 4 7 8 multiply 999 என்னது? 1000 minus 1. That is equal to 2 3 4
7 8 போட்டுட்டு 00 இல்ல 000 போட்டுட்டு மைனஸ் அதே நம்பர் 2 3 4 7 8. இப்ப பாருங்க 2 3 4 7 8 1 2 3 000. Next 2 3 4 7 8. 2 3 4 7 8. ஸோ சப்ராக்ட் பண்ணா என்ன வரும் பாருங்க 10. 10 minus 8 is 2. இங்க என்ன வரும் 9. 9 minus 7 is 2. இங்க என்ன வரும் 9. 9 minus 4 is 5. இங்க என்ன வரும் 7. 7 minus 3 is 4. ஸோ இங்க நம்ம borrow பண்ணல. இங்க 5 வரும். இங்க 4. இங்க 3. இங்க 2. So what is the answer? 2 3 5 4 5 2 2. 3 4 5. Right. 2 3 4 5 4 5 double 2. ரைட்டா? ஓகே. So this method of applying multiplicationல நம்மளுடைய பிரம்மகுப்தா refers to this method as Ishta Gunana. ஸோ இந்த மாதிரி அவங்க ரெஃபர் பண்றாங்க. ஒண்ணு ஒண்ணு பக்கத்துல ஆட் பண்ணிட்டு வரத நம்ம என்ன பண்றாங்க இந்த மாதிரி ரெஃபர் பண்றாங்க. கிளியரா?